ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஈசான்ய ஞான தேசிகரோட சரித்திரத்துக்குள்ள தட்சிணாமூர்த்தி சுவாமிகளோட சரித்திரத்தை பார்த்துட்டு வரோம். மகான்கள் யாருக்கும் கட்டுப்பட்டவா இல்லை. பகவானுடைய சங்கல்பத்தினால தன்னுடைய சரீரம் இயங்கிறதுன்னு நினைக்கிறவா, மனசுங்கிறது ஒண்ணு பிரவர்த்திக்காத வாளுக்கு. ஒரு சேஷாத்ரி சுவாமிகள் வேகமா போயிட்டு இருந்தார் திருவண்ணாமலையில. அவர் ஒருத்தர் பார்த்து, என்ன சேஷாத்ரி வேகமா போறேன்? நான் எங்க போறேன் அப்படிங்கிறாரு. காத்து போறது, உள்ளுக்குள்ள இருக்கிற காத்து அசைகிறது. ஒரு பிளாஸ்டிக் பை பார்த்தேன்னு வச்சுங்களேன், காத்து அடிக்கிற பக்கமெல்லாம் போகும். அதுக்குன்னு ஒரு சங்கல்பம் இருக்க முடியுமோ இல்லையா? அது மாதிரி சங்கல்பம் இல்லாதவா ஞானிகள். பகவான் எப்படி அனுப்புறாரோ அப்படி அவ போவா. ரமண பகவான் சொல்வார், செலுத்தும்படிக்கே செல் அப்படிங்கிறார். நம்ம எல்லாருக்கும் மெசேஜ் அது. பகவான் உன்னை எப்படி செலுத்துறானோ அப்படி செல். உனக்குன்னு ஒரு அபிப்பிராயமோ ஒரு சங்கல்ப விகல்பமோ இருக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பாவ புண்ணியம்ங்கிறது எங்கேருந்து வரும், துக்கம்ங்கிறது எங்கேருந்து வரும் இல்லையா? ரொம்ப உயர்ந்த நிலை. இவர் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே ஊரூரா போறத நம்ம பார்த்தோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஸ்வதேசோ புவனத்திரயம்னு எல்லா இடமும் அவளோட இடம் தான், எல்லாரும் அவளோட ஜனங்கள் தான். அப்படி போயிட்டு இருக்கா. அப்படி அதிவீர ராமபட்டினத்துல ஒரு வீட்டில் அவர் இருந்ததையும், அங்க சிவபூஜை பண்றதுக்கு அவ ஒரு அசிஸ்டன்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறத, திருவோரம் போற லட்சணமா இருக்கான் அந்த பையன் அப்படின்னு அவர் வீட்டில் கூட்டின்னு வந்தாருங்கிறதுலாம் போன மாசம் சத்சங்கத்துல சொன்னேன். சிவஞானியே சிவன்னு சொல்றார் திருமூலர். அதனால சிவபூஜைக்கு யாரு கைங்கரியம் பண்றா? ஒரு சிவஞானியே பண்றார். ஞானிகள் நான் யாரு, என் நிலைமை தெரியுமா, என்னெல்லாம் போய் நீ வேலை வாங்கிட்டேன்னு சொல்ல மாட்டான். அந்த நான்கிறது அங்க இல்லையே. அதனால எல்லா வேலையும் செய்வான். அப்படி அவாத்துல அவர் இருந்து கைங்கரியம் பண்ணினதையும், எதுலையும் பற்று இல்லாமல் யார்கிட்டையும் பேசாமல் சொல்ற வேலை மட்டும் செஞ்சுட்டு இருக்காருங்கிறத பார்த்தோம். ஏற்கனவே மனோலயம் இருக்கு, மனோ நாசமே ஆயிடுத்துங்கிறதுனால எதுலையும் ஒரு ஆகான்னு ஒரு ஆச்சரியம் இருக்காது வாழ. ஆகாரம் போடும்போது சாப்பிடுவார், போகணும்னு கேட்க மாட்டார், போறோன்னு சொல்ல மாட்டார், நன்னா இருக்குன்னு சொல்ல மாட்டார். எதுவும் டிமாண்ட் பண்ணாம சம்பளம் கூட வாங்காத ஒரு வேலைக்காரன் கிடைச்சிட்டு அதை விட எஜமானுக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்கிற பாட்டுல பாரதியார் சொல்றார், எல்லா வேலையும் செஞ்சான் கண்ணன், எங்க ஆத்துல வேலைக்காரனா இருந்தான், எங்கிட்ட சம்பளம் ஒன்றும் கேட்கலங்கிறார். ஏக்நாத் மகாராஜ் கண்டியாகிருஷ்ணன் அப்படிதான் இருந்தான். அது மாதிரி பூஜை கைங்கரியம் பண்ணிட்டு ஆகாரம் முடிஞ்ச உடனே வெளியில போய் நிஷ்டையில இருப்பார். அவர் சரித்திரத்தை சொல்றது, சேர்ந்தாப்புல 8 நாள் 10 நாளைக்கு அப்படியே ஒரு விக்கிரகம் மாதிரி உட்காந்துருப்பாராம்.
பசிதாகத்துக்கும் ஒண்ணுமே கிடையாது. வெயிலோ மழையோ இடியோ ஒண்ணுமே பாதிக்காது. அப்ப அவருடைய ஒரு தேஜஸ சௌந்தரியம்னு புரிஞ்சுண்டு, அழகுன்னு புரிஞ்சுண்டு, அந்த சுந்தரம் பிள்ளை யார் வீட்டில் அவர் இருந்தாரோ அவருடைய மகள் அவர் மேல ஒரு ஆசைப்பட்டுட்டா. ஆசை இல்லாதவா ஞானிகள், ஆசை மட்டுமே இருக்கிறவா நம்மள மனுஷாள் இல்லையா? திருமூலர் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே, ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்படுறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவேன். எந்த அளவுக்கு ஆசையிலேருந்து விலகிறியோ அந்த அளவுக்கு நிம்மதியா இருப்ப. பகவான் கிட்ட கூட ஆசைப்படாதேங்கிறான். பகவான் கிட்ட அன்பு காட்டு. ஆசைக்கு அன்புக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த கோவிலுக்கு போய் இத்தனை பிரதட்சணம்னா எனக்கு என்ன நடக்கும், அது ஆசை. பகவான் இடத்துல பக்தி பண்றதுங்கிறது என்னுடைய கர்த்தவியம், என் கடமை, என்னோட சௌபாகியம்னு புரிஞ்சுட்டு பண்ணணுமே தவிர அதுக்கு ஒரு பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்துட்டா அது ஆசை ஆயிடும். எதுவும் இல்லாதபடிக்கு பகவான்கிட்ட அன்பு காட்டி, பகவானே பிரத்யக்ஷமா வந்தா கூட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, தேயி மாஜா பிரேம 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 சர்வ கால, எனக்கு அன்பு கொடுப்பா, எனக்கு பக்தியை கொடு. இதைத்தான் ஞானிகள் திருப்பி திருப்பி கேட்கிறான். வேணுங்கிற எண்ணமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இவள் ஒரு சாதாரண பெண்ணு, ஒரு அழகான இளைஞன்னு நினைச்சுனுட்டா. அவ தினம் பூஜை போது பாடுவா, திரும்பி கூட பார்த்ததில்லை. நீ ரொம்ப நன்னா பாடுறேம்மா சொன்னதில்லை. அவளுக்கு அது ஆச்சரியமா இருக்கு, ஒரு ஆம்பளை இப்படி கூட இருக்க முடியுமான்னு. ஆனாலும் அவர் இப்படி வைராக்கியமா இருக்கிறதுனாலேயே நாட்டம் ஜாஸ்தியா போயிடுது. ஆண்கள் சரித்திரத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய வரும். ஒருத்தர் ஒரு விதமா அதை டீல் பண்ணியிருக்கான். இவ ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்துல அவரை நெருங்கி அவர் ஆலிங்கனம் பண்ணினுட்டா. அவர் கோவிச்சுனுட்டார். உனக்கு என்ன கண்ணு இல்லையா, நீ பெண்ணான்னு கேட்டுவிட்டு போயிட்டார். இதெல்லாம் போன மாசமே நான் சொல்லிட்டேன். கண்ணு இல்லையான்னு கேட்டவுடனே கண்ணு இல்லாமல் போயிடுது. நீ பெண்ணான்னு கேட்டவுடனே ஸ்திரீகளுக்கு உண்டான தன்மை இல்லாம போயிடுது. ராவோட ராவா கிளம்பி போயிட்டார். இவ அதுக்கப்புறம் இவ அம்மாட்ட அழுது, அப்பாவுக்கு தெரியாம விஷயத்த மறைச்சு எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? பொண்ணுங்கன்னு கேட்டா பதில் சொல்லணும் இல்லையா? அம்மா அப்புறம் விஷயத்த சொல்லி ஒரு மகா ஞானிய வீட்டில் வச்சுண்டு அவரை வேலையும் வாங்கிண்டு அவர்கிட்ட அபச்சாரம் வேற பட்டுட்டோமேன்னு இவன் விரட்டிண்டு போனாங்கிறவரில் நான் போன மாசம் சொன்னேன். மகான்கள் அனுகிரகம்தான் பண்ணுவா. அனுகிரகம்னு ஒரு வார்த்தை இருக்கு, நிகிரகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ்ல அறக்கருணையும் மரக்கருணைன்னு ரெண்டுத்தையுமே கருணையாவே சொல்லிடுறா. ஒண்ணு அவ பண்ணின நல்ல காரியத்துக்கு பக்திக்கு பாசிட்டிவா பண்ணக்கூடிய அனுகிரகம். இன்னொன்னு சாபம் போல தோணக்கூடிய சாப அனுகிரகம். குபேரனோட பசங்க 2 பேரும், நளகோபரன் மணிகிரவன் 2 பேரும் மதுபானம் பண்ணிட்டு நாரதர்கிட்ட மரியாதை குறைவா நடந்துட்ட உடனே சபிச்சார்னு பாகவதத்துல இருக்கு. நீங்க 2 பேரும் இப்படி வெக்கம் கட்டு போய் மரம் மாதிரி நிக்கலையே, மரமா போங்கன்னு சபிச்சு விட்டார். சபிச்ச உடனே பயம் வந்துடுத்து, போதை தெளிஞ்சு போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. அப்ப அந்த சாபத்தை ஒரு அனுகிரகமா மாத்தினார். நந்த கோகுலத்துல மருத மரங்களா இருக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். இவாளுக்குள்ள பூந்துதான் கிருஷ்ணன் உரலை வச்சிருந்து இந்த மரத்தை பொழந்து இவாளுக்கு மோட்சம் கொடுத்தா. கிருஷ்ணனை வசுதேவர் தூக்கிண்டு வந்த ராத்திரியிலேருந்து இவ விட்னஸ் கிருஷ்ணனில அத்தனைக்கும். அதுக்கப்புறம் மோட்சம் கிடைச்சு இவ கிளம்பி போகணுங்கிறத எங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போறான். அது மாதிரி மகான்கள் சபிச்சா கூட அதுல ஒரு அருள் இருக்கும். யோகி ராம் சுரத்குமார் சொல்றார், நான் கோச்சுண்டா கூட அப்பாவோட அனுகிரகம் உண்டு அப்படிங்கிறார். மகான்களோட கோபம் கூட ஒரு அனுகிரகம் தான். ஏன்னா கோபம் வராது அவளுக்கு. என்னைக்கோ அந்த கோபம் வருதுன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இவர் சபிச்சுட்டார், சபிச்சதுனால அவளுக்கு இது மாதிரி ஆயிடுத்து. இது அனுகிரகமா தான் ஆக போறது பின்னாடி. நினைவுக்கு வருதுனால சொல்றேன். விவேகானந்த சுவாமி ஃபாரின்ல இருந்தபோது அவரும் அப்போ ஒரு 30 வயசு.
இந்த பிரம்மச்சரிய தேஜஸ் இருக்கிறதுனால இன்னும் கம்மியா தெரியும் வயசு. போட்டோவில் பார்க்கும்போது அவர் அப்பேற்பட்ட ஒரு ஆணழகனா இருக்கார். அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு நாலேஜ். வெள்ளக்காரெல்லாம் அசந்து போறான். இப்படி கூடவா இந்தியாவில் ஒரு ஒரு நாலேஜபிள் பர்சன். ஆனால் மகான்கிறதுலாம் அவளுக்கு தெரியாது, அவர் செயின்ட்னு தெரியாது. இப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு எங்க போனாலும் கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வரா. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அவரோட போட்டோ போட்டு அவரை பத்தி அப்படி ஒரு பிராபல்யம் ஆயிடுத்து. அப்போ ஒரு பெண்ணு அங்கேருந்து வந்தா, அமெரிக்காவில் இருக்கிற பெண்ணு, அழகான பெண்ணு, நல்ல வசதியான பெண்ணு. அவள் எல்லா லெக்சருக்கும் வரிசையா வந்துட்டு இருக்கா. அவள் ஒரு நாள் பார்த்து தனியாக உங்கள்கிட்ட பேசணும், நான் சொல்லுமான்னு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன். சிரிச்சா. அவளுக்கு சன்னியாச தர்மத்தை பத்தி சொன்னா அவளுக்கு என்ன புரிய போறது? கோவப்படலை. எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டார். இல்ல நீங்க அழகா இருக்கேள், கம்பீரமா இருக்கேளுங்கிறது மட்டும் விஷயம் இல்லை, நீங்க அறிவாளியா இருக்கேள். அத்தனை ஜனங்களையும் கட்டுப்படுத்துற ஒரு அறிவு ஆற்றல் இருக்கு. நானும் ஈக்குவலி அழகா இருக்கேன். எனக்கும் இந்த இன்டலெக்சுவல் விஷயங்கள், நாலேஜில் நாட்டம் உண்டு. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த அழகும் அறிவுமா அந்த குழந்தை இருக்கும். உங்களை மாதிரியே எனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறான். நல்ல எண்ணம் தாம்மா. சரி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு குழந்தையே பிறக்கிறது. அந்த குழந்தை இந்த மாதிரி அழகும் அறிவும் இருக்குன்னு நீ சொல்றிய, அந்த மாதிரி இப்ப நான் இருக்க மாதிரி ஆறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன்? உங்களுக்கு இப்ப என்ன வயசுன்னா, எனக்கு 30 வயசுன்னா. 30 வருஷம் ஆகும் உங்களை மாதிரி ஆறதுக்குன்னா. அவர் சொன்னார், அவ்வளவு காலம் ஏமா காத்துன்னு இருக்கணும், இந்த க்ஷணம் நீ அம்மா, நான் குழந்தைன்னுட்டார். அவ்வளவுதான். உனக்கு என்ன மாதிரி ஒரு பிள்ளை தானே வேணும், நானே உன் பிள்ளைதான். என் குருநாதர் சொல்லி கொடுத்திருக்காரு, அத்தனை பொம்மை நாட்டுகளையும் அம்பாளா பார்க்க சொல்லி கொடுத்திருக்காரு. அவள்கிட்ட என்ன பண்ணி ஜெயிக்க முடியும் அவளை? துக்காராம் மகாராஜ மயக்கிறதுக்காகவே ஒரு தாசி அலங்காரம் பண்ணி ஒருத்தன் அனுப்புறான். அவளை பார்த்த உடனே நீ ருக்குமணின்னு விட்டார். சாட்சாத் ருக்குமாய் எனக்கு தரிசனம் கொடுக்க வந்திருக்கான்னு. ஹரிதாஸ் தாக்கூர்னு சைத்தன்ய மகாபிரபுவுடைய பரம பக்தர் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாளைக்கு 3 லட்சம் மகாமந்திரம் ஹரே ராமா சொல்லிட்டு தான் ஒருவேளை பிட்சை எடுத்துப்பார். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார். பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினால மகாமந்திரத்துல நாட்டம் வந்ததுன்னு சரித்திரம் சொல்றது. அவரை மயக்கிறதுக்கும் இதே மாதிரி ஒருத்தன் ஏற்பாடு பண்ணினா ஒரு தாசிய. அவளும் இவர் ஜபம் பண்ற அந்த குடிசைக்குள்ள தினமும் வருவா. அவர் இப்படி உட்கார்ந்து ஜாட காட்டுவார், ஜபத்தை நிறுத்தவே மாட்டார். 3.5 லட்சம் என்னைக்கு முடிக்கிறது, என்னைக்கு இவர்கிட்ட பேசுறது. அவளும் விதவிதமா அலங்காரம் பண்ணி பார்க்கறா, ஒன்றும் நடக்கல. அவர் மயக்கி ஆகணும்னு அந்த ஆள் பணம் கொடுத்துருக்காங்கிறதுனால இவ அங்க உட்காந்துருக்கா. உட்காந்துருக்க நேரத்தில் அவளுக்கு என்ன லாபம்னு கேட்டா, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே சொல்லிட்டே இருக்கார். மனசு உருகி, யாருக்காகவும் இல்லை, ஒரு நாளைக்கு இத்தனை முடிச்சாகணுங்கிற கணக்குக்காக இல்லை, அப்படி ஒரு பாவத்தோடு சொல்லும் போது இவரை மயக்கிறதுக்கு தினம் வந்தவள் நாமாவில் மயக்கிட்டா. அதுக்கப்புறம் அவன் மனசு மாறி போயிடுத்து, கட்டண்ணும் போயிடுத்த. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த நாமா முடிகிற மட்டும் காத்துட்டு இருந்தா. முடிஞ்ச உடனே, அம்மா உனக்கு என்ன வேணும், நீ தினம் வரியே அப்படின்னா. நமஸ்காரம் பண்ணா, எனக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகணும்னு அனுகிரகம் பண்ணுங்க ஒரு நாள். அவர் சொன்ன, ரொம்ப சந்தோஷம், இந்த மகாமந்திரத்தை தினம் சொல்லிட்டே இரு, இந்த குடிசையை நீ வச்சுக்கோன்ட்டு காலைக்கு வெளியில போயிட்டேன். ஒத்தொத்தர் இது மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது எப்படி டீல் பண்றா. இவர் கிளம்பி போயிட்டார் சபிச்சுட்டு. இவா இவரை தேடிண்டு, இந்த சுந்தரம் பிள்ளை, அவரோட மனைவி, இந்த கண்ணும்
இழந்து பெண்மையும் இழந்த அந்த பெண்ணை அழிச்சுட்டு இப்படி போறா. ஆவுடையார் கோவிலுக்கு வந்தாங்கிறதையும் நான் போன மாசம் சொன்னேன். அங்க ஒரு மரத்தடியில குளத்தங்கரையில ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கார். காலில் விழுந்து அழுதா. அவர் லேசா கண்ணை திறந்து பார்த்தார். பக்கத்துல இருந்த தீர்த்தத்தை எடுத்து இப்படி புரோட்சணம் பண்ணார். கண் பார்வை வந்து கொடுத்து உடம்பும் சரியா போயிடுது. அவ்வளவுதான். ஒரு க்ஷணம் தானே அனுக்கிரகங்கிறது. யார் மேலேயும் அவளுக்கு வன்மம் கிடையாது, பழி வாங்குற எண்ணம் இல்லை. செஞ்ச தப்ப உணர்ந்துட்டா அடுத்த நிமிஷம் அனுக்கிரகம். அவ்வளவுதானே. இப்போ அவருக்கு பிக்ஷை பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் வந்து பக்கத்தில் இருக்கிற சைவ மட்டத்துல இவாளுக்கு உரிமை உள்ள, இவா அடிக்கடி காணிக்க செலுத்தக்கூடிய ஒரு மட்டமா இருக்கு. அந்த மட்டத்துல இவருக்கான ஆகாரத்தை இவாளே சமைச்சு இவருக்கு பிக்ஷை பண்ணி வைக்கிறதுங்கிற ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அந்த மட்டாதிபதி கட்டளை தம்பிரான் வந்து பார்த்துட்டு, நீங்க எந்த இங்க சமைக்கணும், இங்க உங்களுக்கு இங்க ஆகாரத்துக்கு வசதி உண்டே, இங்க தங்கலாமே, நீங்க பழக்கமா வர்ற பக்தாள் தானே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேள், யாரோ மரத்தடியில் இருக்காரு அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறீங்களே என்னன்னு கேட்டவுடனே அவன் விஷயத்தை பூரா சொன்னான். அவர் ஆச்சரியப்பட்டார். எனக்கு ரொம்ப நாளா வயிற்று வலி இருக்கு, குணமாகல, என்னென்னமோ வைத்தியம் பண்ணிட்டேன், சரியாகல. நேற்று என் கனவுல வந்து ஒரு வைதிக பிராமணர் வந்தார். நாளைக்கு இந்த ஊருக்கு ஒரு ஞானி வருவார், அவர்கிட்ட பிரசாதம் வாங்கி சாப்பிடு, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பேர் என்னன்னு கேட்டேன். ஆத்மநாத சாஸ்திரின்னு சொன்னார். இந்த சுவாமி பேர் ஆத்மநாத சுவாமி, ஆவுடையார் கோவில்ல இருக்கிற சுவாமி பேரே அதுதான். ஸோ பரமேஸ்வரன் தான் வந்தார்னு புரிஞ்சுட்டேன். இப்போ நீங்க சொன்ன உடனே இது ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா தெரியறதுன்னு போய் சுவாமிக்கு நிவேதனம் பண்ண சக்கர பொங்கல் எடுத்துன்னு போய் அவர் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்ல கொஞ்சோன்னு எடுத்து அவர் கையில கொடுத்துருவார். பெரும்பாலும் கண் மூடிதான் இருக்கும், நிஷ்டையிலேயே இருப்பார். அபூர்வமா கண்ணை திறந்து ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவார். ஜனங்கள் சேர்ந்துட்டா கூட்டம் வருதுன்னா ராவோட ராவா ஊரை விட்டு ஓடி போயிடுவார். நம்ம சுவாமி அதே தான் பண்ணியிருக்கார். பல ஊர்ல சஞ்சாரம் பண்ணியிருக்கார். எங்க ஜனங்கள் கூட்டம் வந்து புகழ் ஜாஸ்தி ஆறுதோ அடுத்த நாள் பார்த்தா அந்த ஊர்ல இருக்க மாட்டார், கிளம்பி எங்கேயாவது போயிடுவார். நம்ம வந்து ஜனங்களுக்காகவும் பேர் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் லௌகீக சுகத்துக்கும் எப்படி அலையிறோங்கிறத நம்ம நினைச்சு பார்த்துட்டு அவளோட நிலை நினைச்சு பார்த்தா சம்பந்தமே இல்லாம இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் இவா 2 பேரும் இந்த கட்டளை தம்பிரான் கேட்டுண்டார். என் உடம்பு குணமா எடுத்து உங்க அனுகிரகத்தினால அங்கேதான் இருக்கார் அவர். நீங்க எங்க மடத்துல இனிமே நிரந்தரமா இங்க இருங்கோன்னு. அவர் எங்கேயுமே நிரந்தரமா இருக்க மாட்டார். இந்த சுந்தரம் பிள்ளை சொன்னார், இல்ல நம்ம ஊருக்கு போயிடலாம், நான் எங்க வீட்லயே இருங்கோ, உங்களை நான் வேலை வாங்கினது தப்பு, உங்களுக்கு இனிமே நான் சேவை பண்றேன் அப்படின்னார். அவர் சிரிச்சுட்டார், நான் எங்கேயுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்னு பதில் சொல்லிட்டார். மறுநாள் ராவோட ராவா தான் கிளம்புவான். சுவாமி போலூர்ல இருந்த போது அங்கேருந்து சம்பத்கிரியில, போலூர் அந்த பக்கம்லாம் இருந்து ரமண பகவானை வந்து அருணாச்சலத்துல வந்து நான் பார்த்துருக்கேன். ராத்திரியே பார்த்துட்டு ராத்திரியே திரும்பிடுவேன், திருடாலாம் ராத்திரி தான் சந்திச்சுப்பா அப்படின்னாரா. அதனால ஊரெல்லாம் அடங்கி இருக்கிறத தான் ஞானிகள் சஞ்சாரம் பண்ணுவான். கீதையிலே பகவான் அந்த வாக்கு சொல்றார். அப்படி இவர் ராவோட ராவா அங்க இருந்து கிளம்பிட்டார். காத்தால ஏந்து பார்த்தா அவ ரொம்ப வருத்தப்பட்டா. எங்க போய் தேட முடியும் அவரை? அப்படி சஞ்சாரத்தில் வரும்பொழுது திருக்கோகரணம்ங்கிற ஊர், புதுக்கோட்டை சமீபம், அங்க வந்துட்டு அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு தெரு வழியா அப்படி போறார். ஜனங்கள் தடுக்கிறா, நீங்க யாரோ வெளியூர்காரர் போல, உங்களுக்கு விஷயம் தெரியல, இந்த தெரு வழியா போகாதீங்கோ, அங்க ஒருத்தன் பைத்தியக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. யாரு போனாலும் அவளை கல்லால் அடிப்பான், அசுத்தமான பொருள் எல்லாம் மேல வீசுவான், அந்த பக்கமே யாரும் போகமாட்டா, சுத்தின்னு போலாம், வேற பாதை இருக்கு, அந்த வழியா போகாதீங்கன்னு சொல்றா. போகாதீங்கன்னு இவர் கேட்பாரோ? அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுட்டா அந்த வழியா தானே போவான். ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. காஞ்சிபுரத்துல மகாபிரிவா இருக்கிற காலகட்டத்துல ஒரு அரசியல் கட்சியோட பொதுக்கூட்டம் நடக்கிறது. திரளா ஜனங்கள் உட்கார்ந்துருக்க, தெரு அடைச்சு கூட்டம். இந்த கட்சி தலைவர் பேசிட்டு இருக்கார்.
நம்ம சனாதன தர்மத்தை பற்றியும் பிரம்மண்யத்தை பற்றியும் பெரியவாளை பற்றியும் கடுமையான விமர்சனங்கள் நடந்துட்டு இருக்க. பெரியவா கூட வருவாளுக்கெல்லாம் தெரியும் இந்த மீட்டிங் நடக்கிறதுன்னு. இவர் அந்த தெருவுக்குள்ளே என்டர் ஆயிட்டார். அவ கூட வந்து சொன்னா நம்ம வேற தெரு வழியா போகலாம் பெரியவா, அங்க மீட்டிங் நடக்கிறதுன்னா. பெரியவா பதில் என்ன தெரியுமோ? அவளுக்கு இடைஞ்சல் பண்ணாம நம்ம ஒரு ஓரமா போயிடுவோம். இடைஞ்சல் இல்லை பிரச்சனை, ஏதாவது விபரீதம் ஆயிடுமோன்னு வாழலாம் பயப்படுறா. அவளுக்கு ஆள் பலம் இருக்கு, பணபலம் இருக்கலாம், கட்சி பலம் இருக்கலாம். இவருக்கு தபோபலம். இவர் உள்ள நுழைஞ்சுட்டார். அது வரல மைக்கில் பேசின்ற இருந்த அந்த கட்சி தலைவர், சாமி வராங்க எல்லாரும் வழி விடுங்க. அத்தனை பேரும் வழி விட்டா. அந்த பெரிய தெரு தாண்டி பெரியவா போற மட்டுக்கும் மைக்கில் ஒரு வார்த்தை பேசல. யார வாழை அடக்கிறது, உருட்டுறது, மிரட்டுறது ஒண்ணும் இல்லை. அவர் இப்படி ஒரு உடம்பு வச்சுட்டு, அதுதான் மகான்களோட தபஸ். அவா யாருக்கும் கட்டுப்பட்டவா இல்லை, பகவானோட சங்கல்பப்படி போறவா. அப்படி இவர் அந்த பேய் பிடிச்சவன் இருக்கிற அந்த தெருக்குள்ள நுழையிறார். தூரத்திலிருந்து பார்த்துட்டான். பார்த்த உடனே கல்லெல்லாம் எடுத்துன்னு கடா பின்னான்னு திட்டிண்டு ஓடி வரான். தள்ளி நின்று ஜனங்கள் பார்க்கறா. அந்த தெரு கண்ணண்ட இருந்து பார்க்கறான். ஐயோ, இந்த யார் இந்த ஆள்னு தெரியலையே, அடி வாங்க போறாரு, நம்ம சொன்னோம் இந்த ஆள் கேட்கலையே. அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். அவ்வளவுதான், முடிஞ்சுடுத்து. அனுக்கிறம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஒன்னும் சொல்லலை. அப்படியே கல்ல கீழே போட்டான். சாட்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஓன்னு அழுதான். இப்ப கருணை பண்ணி அவனை பார்த்து, என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறேன். அவன் சொல்றான், சுவாமி நல்ல குலத்துல பிறந்தேன், துராச்சாரியா போயிட்டேன். இந்த பிரம்ம ராட்சஸ் பிடிச்சு கொடுத்தேன். 20 வருஷ காலம் இந்த நிலையில இருந்திருக்கேன். என்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் விட்டுட்டேன். பிரம்மண்யம் போயிடுத்து, மனுஷத்தன்மை போயிடுத்து. எத்தனை பாபம் பண்ணியிருக்கேனோ, எத்தனை பேரோட வயிற்றுச்சலை கொட்டிட்டு இருக்கேனோ, என்ன கஷ்டப்பட போறேனோ தெரியல. நீங்க அனுகிரகம் பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்கன்னு அழுத உடனே அவனுடைய பேய் பிடிச்ச நிலை, பைத்தியம் பிடிச்ச நிலைய மாத்திட்டார். இப்ப சொல்ற, நீ சித்த சுவாதீனம் இல்லாமல் பண்ணின பாபங்கள்லாம் உன்னை ஒட்டாது, பயப்படாது. உன்னுடைய எல்லா பாபமும் போயிடுத்து, உனக்கு பிரம்மண்யமும் வந்துடுத்துன்னார். அவர் சொன்ன அடுத்த க்ஷணமே அவன் மறந்து போன வேத வித்தை உள்பட எல்லாமே அவனுக்கு வந்துடுது. ஒரே ஒரு க்ஷணம், ஒரு பார்வை. நம்ம சுவாமி அடிக்கடி சொல்வார், திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல், தேவ பூஜை ஜப தபங்கள் செய்யும் அறங்கள்னு சொல்வார். ஒரு பிரம்மஜானிய பார்த்தியா, அத்தனை புண்ணிய தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணிட்ட, எல்லா விதமான தேவதா பூஜைகள் விரதங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்ட, எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போயிட்ட, எல்லா விதமான தர்ம காரியம் பண்ணிட்ட. இவ்வளவு புண்ணியமும் ஞானியுடைய ஒரு பார்வையில கிடைக்குமா? அப்ப இதெல்லாம் பண்ணப்படாதுன்னு விபரீதமா அர்த்தம் பண்ணிக்காமல், இது பண்ணினா இன்னும் நல்லது, பண்ணாவிட்டாலும் தோஷம் இல்லை. அந்த பார்வை அப்படி நம்மளை சுத்தமாக்கிடும். அது மாதிரியான ஒரு கட்டாட்சம் அப்படி அனுக்கிரகம் பண்ணினார் அவனுக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து இப்படியே சஞ்சாரம் பண்ணி கொண்டே வரும்பொழுது விராலி மலைக்கு வந்தார். அங்க ஒரு வீட்டு திண்ணையில அப்படி படுத்துட்டார். அவன் தங்குறதுக்கு இடமெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். இங்க மரத்தடி, திண்ணை, கோவில், மண்டபம் இப்படித்தான் படுத்துவா. அப்படி படுத்துட்டார். ஒன்னும் ஆகாரம் எடுத்துக்கல, யாரும் அவருக்கு பிட்சை கொடுக்கல. கொடுத்தா தானே, வாழா போய் பசின்னு போய் ஒரு வீட்டை கையேந்த மாட்டான். சாதுக்கள்லாம் யாரா கொடுத்தா உண்டு, அவ்வளவுதான். இவர் பசியோடு இருக்கார் அப்படின்னு யாரு கவலைப்படுறா? முருகன் கவலைப்படுறார். முருகன் கவலைப்படுறார். அவருக்கு அர்த்தஜாம் பூஜைக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணியிருக்கா. அதை புதுக்கோட்டை தாசில்தார் வந்திருக்கார் இன்னைக்கு ஊருக்கு. அவர் ஒரு பங்களால தங்கி இருக்கார். பூஜை முடிஞ்ச உடனே குருக்கள் வந்து இந்த பிரசாதத்தை கொண்டு போய் அவருக்கு கொடுக்கணும், அவரோட கட்டளை போல இருக்கு.
அவருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் அதை எடுத்து தனியாக வச்சிருக்கார். மற்ற காரியங்கள்லாம் முடிஞ்சு இந்த தாம்பாளத்தை எடுத்துன்னு போகலாம் பார்த்தா தாம்பாளத்தோட சக்கரை பொங்கலை காணும். யார கோவிலுக்குள்ள வந்து இப்படி திடீர்னு போனா தெரியலையேன்னு பயந்து போய் கோவில் தர்மகர்த்தாட்ட புகார் பண்றார். உடனே கோவிலுக்கு யாரெல்லாம் வேலை செய்யறாள் பணி ஆட்களை அழைச்சுண்டு தேடுறதுக்கு போறா. சக்கரை பொங்கலையும் காணும், தாம்பாளத்தையும் காணும் அப்படின்னு. இங்கே ஒரு அழகான அந்தண சிறுவன் சுரூபத்தில் சுப்பிரமணிய சுவாமியே வந்து பசியோடு இருக்கப்பா இதை சாப்பிடு அப்படின்னு கொடுத்தார். கொடுத்ததுக்காக ஒரு 2 கவலை வாயில போட்டுட்டார். பாக்கி அப்படியே வச்சுட்டார். அப்படியே நிஷ்டையில உட்காந்துட்டார். அவ்வளவுதான். வந்தது யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். இவா தேடிண்டே வர்றவா இங்க பார்த்தா யாரோ ஒரு பைத்தியக்காரனோ ஒரு பிச்சைக்காரனோ ஒருத்தன் இருக்கான். அவன் பக்கத்துல அந்த தாம்பாளம் இருக்கு, சக்கரை பொங்கல் இருக்கு. இவன் தான் திருடின்னு வந்திருக்கான்னு நினைச்சு இந்த காவல்காரெல்லாம் மிரட்டுறா. யாரா நீ எந்த ஊருக்காரன்டா, எப்படிடா வந்து எடுத்ததே அப்படிங்கிறான். அவர் வந்து ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்தான், கொஞ்சோன்னு எடுத்துன்னு பாக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சாதாரண பதில் சொல்றார். இதெல்லாம் பொய் சொல்றான், இவன் தான் கோயிலுக்குள்ள வந்து திருடி இருக்கானவா சொல்லும் போது எதிர்த்து திண்ணையில படுத்துட்டு ஒருத்தர் சொன்னார், இல்ல ஒரு பிராமண பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா நான் பார்த்தேன், இவர் எங்கேயுமே போல அப்படின்னு சொன்னோடனே தீபம் எடுத்துன்னு வந்து முகத்தை பார்ப்போம், யாரு வெளியூர்காரன் என்னன்னு பார்ப்போம். பார்த்தா அந்த முகத்தை பார்த்த உடனே ஒரு மகான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அச்சோ அபசாரப்பட்டு விட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா அவர் அதையும் பொருட்படுத்தல. இந்த பிரசாதத்தை இந்த தாசில்தார் ஏன் கேட்டிருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒத்த தலைவலி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் க்ஷயரோகம் இருந்திருக்கு. அது ரெண்டும் குணமாகணுங்கிறதுக்காக முருகனை வேண்டின்னு இருந்திருக்கார். அந்த பிரசாதம் இவர் கொடுக்கணும். இவர் சாப்பிட்டுட்டு பாக்கி வச்சிருக்கார். இவர் கொடுக்கறதா வேண்டாமா, சாமி பிரசாதமாகி இவர் பிரசாதம் ஆயிடுத்தே, சரி விஷயத்தையாவது அவர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு போறா. போனா அங்க அந்த காவல்காரன் சொல்றான், தாசில்தாருக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டார், இப்ப அவர் எழுப்ப முடியாதுங்கிறான். அங்க தாசில்தார் கனவுல முருகன் போனார். உன்னுடைய நீங்காத தலைவலியும் காச நோயும் குணமாறதுக்காக இந்த பிரசாதம், என்னோட பிரசாதத்தை ஒரு ஞானிகிட்ட கொடுத்து ஞானியோட பிரசாதமாக்கி உனக்கு கொடுத்து விட்டுருக்கேன், அது சாப்பிட்டு சரியா போயிடும் முருகன் சொல்றார். இவர் டக்குன்னு எழுந்து உட்கார்ந்துட்டார். வாசல்ல வந்து யாராவது என்னை தேடின்னு வந்தாலும் இப்பதான் வந்து நிற்கிறாங்க பாருங்க அப்படின்ன உடனே, என்னப்பான்னா, இல்லை இது மாதிரி சாமி பிரசாதம் உங்களுக்கு கொடுத்து விடணும்னு யாரோ ஒரு பரதேசியா சாமியாரோ தெரில, அவரு கொஞ்சம் சாப்பிட்டு விட்டாரு, அதுதான் எனக்கு வேணும் முருகனே சொன்னார் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டு அவருக்கு குணமாயிடுச்சு. உடனே சுவாமியோட தேடி போய் நமஸ்காரம் பண்ணி, உங்களுக்கு நான் சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், முருகனுக்கு தொண்டு பண்ணுப்பா, நான் தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், அங்கேருந்து கிளம்பிடுவார். அவ்வளவுதான். ஏதோ ஒரு ஊர்ல இருந்தாரா, அரை நாள் இருந்தாரா, ஒரு நாள் இருந்தாரா, அது அவரோட பாக்கியம். அவர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். அப்படி ராஜ மன்னார்குடிங்கிற இடத்துக்கு வந்தார். அங்க ராஜகோபால சுவாமி கோவில் இருக்கு. அந்த கோவில் கிட்ட ஒரு உட்கார்ந்து இருக்கிறத சன்னதி பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கார். அந்த அர்ச்சகர் பார்த்துட்டார், யார் என்னன்னே தெரியல, அவன் பாட்டு சன்னதி கிட்ட உட்காந்து பக்கம் உள்ள விடப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, டே யார்டா நீ, ஆச்சாரம் கிட்ட போயில எங்க வந்த நீ, போ அப்படியில அப்படின்னு சத்தம் போடுறார். யாரா இருந்தாலுமே அப்பா அங்க உட்காரப்படாதுப்பான்னு சொல்லலாம், ஹிதமான வார்த்தை தானே. சன்னதிக்குள்ளெல்லாம் எல்லாரும் போகக்கூடாதுப்பா, அதுக்குன்னு முறையா தீட்சையெல்லாம் வாங்கிட்டு இருக்கணும், உனக்கு என்ன உணவு பிரசாதம் தானே நான் தரேன் அப்படி இனிமையா பேசியிருக்கலாம். கடுமையா பேசினார். அவர் உடனே திரும்பி பார்த்து, நீ தான் உள்ள போகப்படாது, உனக்கு தீட்டு வந்துடுத்து அப்படின்ட்டு போயிட்டார். என்ன இப்படி என்ன பார்த்து இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறானே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு ஆள் ஓடி வந்து, உங்க பொண்டாட்டி தடிக்க கீழே வந்து போயிட்டான். இவர் யாருன்னு திரும்பி பார்க்கறதுக்கு அந்த ஆள் அங்க இல்லை, அவ்வளவுதான். கிளம்பி போயிடுவார், அடுத்த ஊருக்கு போயிடுவார். நீடாமங்கலத்துக்கு வர்றார். நம்ம ஊரு கிட்டக்க இருக்கிற ஊரு நீடாமங்கலம். வந்து நமக்கு என்ன சம்பந்தம்னா,
ஜெகத்குரு பகவன்னாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அங்கே பக்கத்தில் இருக்கிற பெரம்பூர் கிராமத்துக்கு வந்து அங்கே பிறவி ஊமையா இருக்கிற குழந்தைக்கு தன்னுடைய பிட்ச பிரசாதத்து மூலமா அவனுக்கு வாக்கு கொடுத்து அவனை பேச வச்சு ராமநாம அனுக்கிரகம் பண்ணி பாதுகையை கொடுத்து அந்த ஊர்லேயே இருந்த பிரம்ம ராட்சசையும் ஜனங்களை விட்டே ராமநாமா சொல்ல சொல்லி விரட்டி அப்படி அனுக்கிரகம் பண்ணின ஊர். அவர் பிரதிஷ்டை பண்ண சுவாமி இன்னைக்கும் இருக்கு. பெரம்பூர் நீடாமங்கலம் பெரம்பூர் போனால் நம்ம பார்க்கலாம். போதேந்திர சுவாமி இருந்த இடத்துல அந்த மடம் இன்னும் கட்டி நல்லா பண்ணியிருக்கா. அப்படி அந்த நீடாமங்கலத்துக்கு இவர் வரும் பொழுது ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். அவனை பாம்பு விரட்டின்னு வருது, நல்ல பெரிய பாம்பு. அவன் பயந்து அடிச்சுன்னு ஓடி வரான். இவர் வழியில உட்கார்ந்துட்டு இருக்கார். சாமி சாமி என்ன பாம்பு விரட்டுறதுன்னா அந்த பாம்பு எப்படி பார்த்தார். நல்ல பிள்ளை, அவனை விரட்டாத போ அப்படின்ட்டார். போயிடுத்து, அவ்வளவுதான். அவன் ஆச்சரியமா பார்க்கறான். விரட்டின்னு வந்த பாம்பு கொத்தாம விடாதுன்னு சொல்லுவாளே, இது போயிடுத்து. சாமி எனக்கு பயமா இருக்கு, வீட்டுக்கு போனோம், திருப்பி இந்த பாம்பு வந்தாலும் வந்துடும், பயமா இருக்கு தனியா போறதுக்குன்னா பக்கத்துல இருக்கிற மரத்தை அப்படி பார்த்தார். அந்த மரத்துல ஒரு ஜட்டா முனின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை ஒண்ணு இருந்தது. முனீஸ்வரன்னு சொல்லுவாள், அது மாதிரி இது ஒண்ணு. அது அப்படி பார்த்துட்டு இவர்களுக்கு தான் தெரியுது, இவனுக்கு தெரியல. பயப்படுறான் பாரு, அவனை கொண்ட வீட்டுல விட்டுட்டு வான்னு. அது அப்படியே வந்ததுன்னா இவன் இன்னும் பயந்துருவான். அதனால அது என்ன பண்ணிட்டு இந்த பையனோட அப்பா ரூபத்தை எடுத்து கொடுத்து வாப்பான்னார். அது நாயினா அப்படின்னு கூப்பிட்டான். கையை பிடிச்சு அழிச்சு கொண்டு போய் வீட்டு. அப்பா வரதான் வீட்டுக்குள்ள வந்திருப்பார். இது அப்பா இல்லையே, வாசல்ல விட்டுட்டு நீ உள்ள போ, நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு விட்டுட்டு போயிடுது. இவன் ஓன்னு அழுதான். வீட்டுக்குள்ள வந்த உடனே அம்மா என்னடான்னு கேட்டா, அம்மா ஒரு பெரிய பாம்பு விரட்டின்னு வந்தது. ஐயோ என்ன ஆச்சுன்னா, வழியில ஏதோ ஒரு சாமி இருந்தது, அந்த சாமிகிட்ட சொன்னேன், அவன் நல்ல பையன், அவன் ஒன்றும் பண்ணாதேன்னு ஒரு நம்ம மனுஷாட்ட பேசுற மாதிரி பேரும். அது தேமின்னு போயிடுச்சு. எனக்கு அப்புறம் வர்றதுக்கு பயமா இருந்தது. அதுக்கப்புறம் மரத்தை பார்த்து ஏதோ இவனை கொண்டு விட்டுட்டுவான்னு சத்த கழிச்சு பார்த்தா நம்ம நைனா தான் வந்தார். வந்து என்னை கூட்டி இருந்து வாசல்ல விட்டுவிட்டு உள்ள வராம அப்படியே போயிட்டார். உங்க அப்பா அங்கங்க போனார், மரத்துக்கிட்டே இருந்து அவர் எப்படி வந்தார், ஏன் வாசலை விட்டுட்டு உன்னை போனார் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியலம்மா அப்படின்னு. சத்த கழிச்சு வெளியூர் போயிருந்தா அப்பா வந்துட்டார். ஏன் பிள்ளைய வாசலை விட்டுட்டு போனேன் நீங்க அப்படின்னு. நான் எங்க விட்டேன், இப்பதானே வரேன் ஊர்ல இருந்துக்கிறாரு. உடனே இல்லை இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு உடனே ஆஹா நம்ம குழந்தைய காப்பாத்திருக்கார், இந்த மகானை போய் தரிசனம் பண்ணி நம்ம ஏதாவது அவருக்கு பண்ணிட்டு வரணும்னு பால் காய்ச்சி எடுத்துட்டு பழங்கள்லாம் எடுத்துன்னு வா போறான். அவருடைய கண்ணை முடின்னு உட்காந்துருக்க நிஷ்டர். எங்க குழந்தைய காப்பாத்தினே சுவாமி, நீங்களே வந்தீங்களோ யாரையோ அனுப்பிச்சாலோ, என் வடிவத்துல யாரோ வந்து குழந்தைய கொண்டு விட்டுருக்கா, உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறோம்னு தெரியல, இந்த பால் எடுத்துக்கோங்க பழத்தை எடுத்துக்கோங்க. நான் கண்ணை திறந்தே பார்க்கல, அங்கேயே நின்றுட்டு இருந்தா ரொம்ப நேரம், கண்ணை திறக்கல, இருட்டி போயிடுச்சு. சரி நம்ம போயிட்டு காத்தால வருவோம், ரொம்ப அத்வானமா இருக்கு இந்த இடம், அவர் சுவாமிகள் எங்க வேணா உட்காந்துருப்பார், காத்தால வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளம்பினா. காத்தால வந்து பார்த்தா அவர் இல்லவே இல்லை, கிளம்பி போயிட்டார். அவ்வளவுதான். நீலப்பாடிங்கிற ஊருக்கு வந்தார். அந்த ஊர்ல ஒரு மடத்துல இவரோட தம்பி, போன மாசம் கதையில சொன்னேன், அவர் நமசிவாய சுவாமிகள்னு அவர் 2 பேருமே சுவாமிகளா போயிட்டான். அவ அப்பா அம்மா பண்ண பாக்கியம், எல்லாருக்கும் அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காது. நம்ம தாத்தா சுவாமி சொல்லுவார், எல்லார் வீட்லயும் மகளும் மகனும் இருப்பா, மகான் இருக்க வேண்டாமா. மகளும் மகனும் பிறப்பா, மகான் பிறக்க வேண்டாமான்னு கேட்பேன். அப்படி மகான்களாகவே அவதாரம் பண்ணா விசேஷம். இதை இருக்கிற குழந்தைகளை தெய்வீகமா வளர்த்து அவ அப்படி மேலே முன்னேறிட்டான்னா நமக்கு நல்லது. ஒரு குழந்தை கரையேறினா 21 தலைமுறைக்கு க்ஷேமம் இல்லையா. மகாலட்சுமி அம்மா பண்ண பாக்கியம், மகாபரிவான்னு ஒரு ஞானி, சிவன் சார்னு ஒரு ஞானி, 2 ஞானிகளுக்கு அம்மா ஆவா இல்லையா. அது மாதிரி இந்த தாயார் பண்ண புண்ணியம், 2 பசங்க 2மே சன்னியாசிகள். நவசிவாய மூர்த்தி வந்து ஒரு மடத்துல இருக்கார். அவர் எப்போ வீட்டு விட்டு கிளம்பி போனவர், காசி எல்லாம் போயிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த நீலப்பாடியில ஒரு மடத்துல இருந்து சிவஞான போதம் அப்படின்னு ஒரு நூல், ஒரு கிரந்தம், அது ஒரு பெரியவற்ற பாடம் கேட்டு இருக்க.
மெய்கண்ட தேவர் அப்படிங்கிற மகான் எழுதினது. சைவ சித்தாந்தத்தில் பிரதானமான தத்துவம் என்னன்னா பசு பதி பாசம் அப்படிங்கிற அந்த 3 தத்துவம். பசுக்கள்ங்கிறது நம்ம எல்லாம் ஜீவாத்மாக்களாகிய நாம எல்லாம் பசுக்கள். ஏன் அப்படின்னா பசுமாடு புல்லு மெஞ்சுட்டே இருக்கும். இப்படி தலையை தூக்கி பார்த்தா அங்கே இதை விட பசுமையாக இருக்குன்னு இங்கேருந்து கிளம்பி அங்கே போகும். அப்புறம் அங்கே மெஞ்சுனே இருக்குது, இப்படி திரும்பி பார்க்கும், இது அதை விட நல்லா இருக்கேன்னு இப்படி போகும். இந்த சஞ்சலம் இல்லை, ஆசிலேஷன், இது நமக்கெல்லாம் இருக்கே. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் ஆசை வயப்பட்டு போய் மாட்டிக்கிறோம். அதனால் நம்ம எல்லாருமே பசுக்கள், ஆராய்ச்சி பண்ணுற அறிவில்லாத ஜீவன்கள் நம்ம எல்லாரும். பத்தியானவன் பரமேஸ்வரன். அந்த பத்தி கிட்ட போக விடாதபடிக்கு இந்த பசுவை தடுக்கிறது எது? லௌகீக நாட்டம்ங்கிற பாசம் இல்லையா? பசுபதி பாசம் என்ற திரைகள் அறுக்கச்சை பசுபதியே குருநாதா. தபோவன பாட்டுல வரும், சீர்தருகும் பரமானந்த தேசிகால வரும். அது மாதிரி இந்த பாசம்ங்கிறது அருந்தால்தான் பசு பத்திக்கிட்ட போகும். அப்ப இந்த 3 தத்துவத்தையும் விளக்கக்கூடிய சிவஞான போதம்ங்கிற அந்த கிரந்தம், அது மெய்கண்ட தேவர் எழுதினத அந்த மடத்துல இருக்கிற ஒரு பெரிய தமிழ் அறிஞர் ஒருத்தர் இவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். இந்த இடத்துல நினைவுக்கு வருத்தினாலும் சொல்றேன், வேதாந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அவசியம். அது வைராக்கியத்துக்கு உதவும். லௌகீகத்துல தேவையில்லாத நாட்டங்கள்ல இருந்து மனசை திருப்பி பகவான் கிட்ட செலுத்தும், அதுக்கு தேவை. ஆனா யார்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் படிச்ச புத்தியை வச்சுட்டு நான் சொல்றத கேட்டு ஆகா ரொம்ப நன்னா சொல்றாரு, இவர் பெரிய குரு போல் இருக்கு, மகான் போல் இருக்கு, நீங்க குழம்பி போயிடுவேன். அது கடன் கொடுக்க கூடாது. சொல்றவாளுக்கு ஞானம் ஏற்பட்டாத்தானே ஞான கிரந்தங்களை சொல்ல முடியும். யாருக்கு வைராக்கியம் இருக்கோ அவாதான் வேதாந்தத்தை பத்தி பேசலாம், அவாதான் வேதாந்தத்தை கேட்கலாம் இல்லையா? எல்லாருக்கும் அதுக்கான அதிகாரம் இல்லை. முமுட்சுக்கள்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். மோட்ச அபேட்சை இருக்கிறவா, லௌகீகத்தில் எனக்கு இனிமேல் நாட்டம் கிடையாது, தேக அபிமானம் கிடையாது. மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தாவின் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு எந்த நாட்டமும் இல்லாமல் இருப்பது. சுவாமி தேவத்தர் போனார். ஏதோ அவருக்கு இருக்கிற லௌகீக பந்தங்கள் பிரச்சனைகள், குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு, அதை போய் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார். சுவாமி திருக்குறள்னு சொல்ல மாட்டார், நாயனார் சூத்திரத்தை பரிச்சயம் உண்டான்னு கேட்டார். அப்படின்னா என்னன்னு தெரியல. திருக்குறள்னார் சுவாமி. திருவள்ளுவ நாயனார் அவர் எழுதினது சூத்திரம், நாயனார் சூத்திரம். உண்டுனர். யாதனின்கிற குறள் தெரியுமானார். தெரியும், சொல்லுவோமேனர். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் அப்படின்னார். அர்த்தம் என்ன சுவாமி? எந்தெந்த விஷயத்த ஒருத்தனுக்கு பற்று இல்லையோ அந்தந்த விஷயத்தால அவனுக்கு தொந்தரவில்லைன்னார் அவர். ஒரு விஷயம் கவனிச்சோமா, இந்த குறள் சொல்லும் போது உதடு ஒட்டாது. அப்படி ஒட்டாமல் இருந்துட்டா உபதிரவம் இல்லைன்னார் சாமி. எந்தெந்த விஷயத்திலேருந்து மனசை விளக்குறோமோ அந்தந்த விஷயத்தால நமக்கு பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குடியிருந்த பக்கத்தாத்துல ஒரு வயசான மாமி இருந்தா. அந்த மாமிக்கு பிரீத்திங் ட்ரபிள் வரும், ரொம்ப மூச்சு விட முடியாம கட்டப்படுவா, அந்த பேச முடியாது, அப்படி திண்டாடுவா, பார்த்தாலே பரிதாபமா இருக்கும். நான் சொல்லும் போதே அந்த மாமிக்கு ஒரு 70-75 வயசு இருக்கும். ரொம்ப முடியாம மூச்சு தண்ணீர்னு ஒரு நாள் ஆத்துக்கு வந்தா. நான் பயந்து போயிட்டேன், என்ன வேணும், எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா அப்படின்னா. சொல்லுங்க என்ன வேணும்? அதோ அந்த முனையில ஏதோ சண்டை நடக்கிறது, அது என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்குறா. இதுதான் நம்மளோட சுபாவம். எங்கேயோ யாரும் அடிச்சுக்கிறா. இப்ப அது தெரிஞ்சுன்னு மாமிக்கு என்ன போறது? வயசானவா, வியாதிஸ்தாள். ஆனா வம்பு விவகாரம், இவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், இவனுக்கு எப்படி காசு வந்தது, அவன் எப்படி பண்ணான், இவன் அவனுக்கு என்ன கெடுதல் பண்ணான், அவன் இவனை பத்தி என்ன பேசினான். இந்த வம்பு விவகாரத்திலேயே ஜென்மாவே வீணப்படுது. இதுல
நமக்கான நன்மையோ பிரத்தியாருக்கார நன்மையோ நம்ம எங்கேருந்து பண்ண போறோம்? பண்ண முடியாது. இது அவ்வளவு உபத்திரவமா மாறப்போறது நமக்கு பின்னாடி. அதனால பற்று இல்லாமல் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைன்னு அப்படி இருந்துட்டா ரொம்ப ஒஸ்தி. அப்படி இருக்கிறவா கிட்டதான் கேட்கணும். இப்ப பக்தி விஷயத்துல அப்படி நியமம் சொல்லல. இப்போ ஒரு பாகவதர் இருக்கார். அந்த பாகவதர்கிட்ட மாமா எனக்கு தோடையமங்கலம் அஷ்டபதி சொல்லி கொடுங்கன்னா, அவர் பஜனை பண்றவர், நன்னா பாடுறார், அவர் சொல்லித்தரார் அப்படின்னு கத்துக்கலாம். அதை நான் கத்துண்டு அபியாசம் பண்ணி அதுல இருக்கிற சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அர்த்தம் தெரிஞ்சுண்டு குரு கிருபையில பகவத் கிருபையில பாட பாட பாவம் உண்டாயிடும். அந்த பாவம் என்ன பண்ணும்? பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குருன்னு பக்தினால மனசு ஒடுங்கி யோகம் உண்டாகி யோகத்தால் ஞானம் வந்துடும் இல்லையா? நான் சந்தியாவந்தனம் பண்றது என்னை விட்டு போயிடுத்து, எனக்கு சொல்லித்தாங்கன்னு ஒருத்தரை கேட்டோம், அவர் சொல்லித்தரார், கத்துக்கலாம். ஞானபரமான விஷயங்கள் மட்டும் சும்மா ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க புக்கையே படிச்சுக்கலாம். ஞானம் இல்லாத வாட்டை போய் ஞானமான விஷயங்களை படிக்கிறது இதுல என்ன தப்புன்னு சில பேர் கேட்கலாம். ஏன்னா இன்னொரு திருக்குறள் இருக்கு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் அதுல இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்கிறார். ஆனா அது இந்த இடத்துல பொருத்தி பார்க்க முடியாது. கோவிந்த தாமோதர சுவாமிகள்னு ஒரு பெரியவர் இருந்தார். திருவல்லிக்கணி பெரியவான்னு சுந்தர்குமார்ஜி உபன்யாசத்துல அவரை பத்தி சொல்லுவார். அவர் பழுவூர்ல அவரோட அதிஷ்டானம் இருக்கு, ஆங்கர பெரியவான்னு சொல்லுவா அவரை. அவர் சொல்றார், பால் உடம்புக்கு நல்லதுதான், வியாதி வந்த மாட்டோட பாலை நீ குடிக்கப்படாது. பார்த்தா வெள்ளை வெள்ளையாரு பால்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா மாட்டுக்கு சீக்குறதுன்னா அந்த பால் உனக்கு ஆபத்து. அது மாதிரி அஜ்ஞானிகிட்டேருந்து ஞானத்தை கேட்டா உனக்கு கெடுதல்ங்கிறாரு. இவா பேசுறது பூரா வைராக்கியத்தை பத்தி பேசுவா. பேசுற இடம் என்ன? ஏசி ஆடிட்டோரியம், குஷன்ல சௌரியமா உட்காந்து எல்லாரும் கேட்பா. பேசுறது வேதாந்தம், கேட்கறது வேதாந்தம். ஒருத்தருக்காவது சரீர பற்று போகவே இல்லை. வயசானவா உள்பட தலைக்கு டை அடிச்சுன்னு எங்க காட்டின்னு வந்து வேதாந்தத்தை கேட்பா. 4 தினம் கடிகாரத்தை பாப்பா, டைம் ஆயிடுத்துன்னு. காலதேசத்துக்கு உட்பட்டு இருக்கிற சரீரத்தோட இருக்கிறவாளுக்கு காலதேச வர்த்தமானங்களுக்கு அப்பாற்பட்ட வேதாந்தம் எப்படி ஒட்டும்? வெளியில வந்த உடனே கார் பார்க்கிங்ல சண்டை வரும், செருப்பு எடுக்கிற இடத்துல சண்டை வரும், பிரசாதம் கொடுக்கிற இடத்துல சண்டை வரும். அவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் பூரா வேதாந்தம். எங்கேயா ஒட்டுமோ? அப்ப நமக்கு என்ன மார்க்கம்னா, பக்தி பண்ணு, பகவான் இடத்துல பிரேமையோடு இரு. இந்த பகவான் எல்லா இடத்தையும் இருக்கான்னு புரிஞ்சுன்னு எல்லார்ட்டையும் அன்போடு இரு. பகவானுக்கு சேவை பண்ணு. பகவான் எல்லா ஜீவன்கள்ட்டையும் இருக்கான்னு தெரிஞ்சுன்னா அந்த ஜீவன்களுக்கு சேவை பண்ணு. அகங்காரம் மமகாரம் இல்லாமல் இரு. அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா வழி. அனுஷ்டானம் பண்ணி மனசை சுத்தமா வச்சுக்கோ. சுத்தமான மனசுல பக்தி உண்டாகும். பக்தியில முன்னேற 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 ஞானம் ஏற்பட்டு போயிடும் உனக்கு. நீ புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகர்ஷிகளோ எந்த வேதாந்த புஸ்தகமும் படிச்சதா இல்லை. அவ சரித்திரமே வேதாந்தமா போயிடுது. அதுதான் நிஜம். அவ பக்தியினாலதான் அந்த நிலையை அடைஞ்சா. அப்படி இல்லாமல் கிளாஸ் எடுக்கிறவான்னு சில பேர் இருக்கா, அவட்ட போய் மாட்டிக்கப்படாது. ஸ்லோகம் சொல்லி தரதுக்கு கிளாஸ் எடுத்தா கத்துக்கலாம். வேதாந்த விஷயங்களை சொல்றவாளுக்கு யோக்கியதை இருக்கணும். நான் இந்த வேஷ்டிக்கு இந்த அங்கவஸ்திரம்னு பார்த்து கரெக்டா போட்டுண்டேன், கழுத்துல இருக்கிற ருத்ராட்சம் துளசி மாலையெல்லாம் வெளியில எடுத்து விட்டுண்டேன், ஜம்முன்னு பெர்ஃபியூம் போட்டு நான் என்ன வேதாந்த கிளாஸ் எடுக்கிறது? அது யார் கேட்கறது? யோக்கியதை வேண்டாமா? இவர் சிவஞான போதம் சொல்லி தர்றார். ஆனா அவருக்கு மனசு பழுக்கல. அவர்கிட்ட தம்பி பாடம் கேட்கிறார் நமசிவாய சுவாமிகள். இவர் தேமேன்னு உட்காண்டார். இவர் அண்ணா வந்திருக்காருன்னு இவர் சொல்லவும் இல்லை. அவர் என்னடா தம்பி சௌக்கியமானு கேட்கவும் இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பழைய கதை. அவர் தேமேன்னு உட்கார்ந்து இருக்கார். இவர் பாடத்தை நிறுத்தி விட்டார். நமசிவாய சுவாமிகள் இப்படி பார்க்கிறார், என்ன பாடம் சொல்லிட்டே இருந்த நிறுத்தி விட்டாரேன்னு. இவர் இப்படி ஏறதுங்க பார்க்கிறார். யாருன்னே தெரியல, தெருவோட பரவம் உள்ள வந்து உட்காந்துருக்கான். ஒரு சைவ கிரந்தத்தை சொல்றோம்னா சொல்றேன், நான் எப்படி இருக்கேன், பட்டப்பட்ட விபூதி விட்டு ருத்ராட்சம் போட்டு
அந்த கிரந்தத்தை அழகா சரஸ்வதி பலகால வச்சுண்டு அதுக்குண்டான மரியாதையோடு நான் சொல்றேன். கேட்கிற நமசிவாய சுவாமிகள் நெத்தி நிறைய விபூதி இட்டு ருத்ராட்சம் போட்டுண்டு அடக்க ஒடுக்கமா உட்காந்து கேட்கிற. இங்க உட்காந்துக்கிறவ எல்லாரும் அப்படிதான் இருக்கா. இவனு கழுத்துல ருத்ராட்சம் இல்லை, நெத்தியில விபூதி இல்லை, எந்த விதமான பக்தனுக்கு உண்டான எந்த லட்சணமும் இல்லை. இவன் ஒரு அனாச்சாரம் பிடிச்சவனா தெரியறான். இவன் எதிர்க்க போய் நான் இந்த கிரந்தத்தை சொல்லுவானேன்னு உட்காந்துருக்க. அங்க இருக்கிறவாளுக்கு யாருக்கும் இவர் மனசு தெரியல, சுவாமிகளுக்கு தெரிஞ்சு கொடுத்து. ஆனா அவர் பதில் சொல்லல, பேசாம இருக்க. ஹரிதாஸ் சுவாமிகளோட ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு. உள்ளே நாட்டம் கொண்ட நல்ல பாப்பானுக்கு வெள்ள பூணல் ஏதுக்கடி, உணர்வே ஆத்மா என்று உணர்ந்த பார்ப்பானுக்கு ஊர்வம்பு ஏதுக்கடி. அதுல வரும், அனுபூதி தன்னிலே அமைதி பெற்றவனுக்கு விபூதி ஏதுக்கடி. ஞானிகள்லாம் விபூதி விட்டுக்கலாம், அது அவளோட விருப்பம். நமக்கு வழிகாட்டுறதுக்காக அவ பண்றா, அவளுக்கு அது கட்டாயம் இல்லை. நமக்கு அது இட்டுண்டாதான் நல்ல புத்தி வரும் இல்லையா? எங்கிட்ட ஒருத்தன் சொன்னா, நீங்க விபூதியோட மகிமையை பத்தி இவ்வளவெல்லாம் சொல்றேனே, நெற்றியிலே திருநீரு புத்தியிலே கோளாறுன்னு நாஸ்திகவாதிகள் எழுதுறாளே, அதுக்கு என்ன சொல்றேன்னா, அதுல ஒரு வார்த்தை விட்டு போயிடுத்துப்பா அப்படின்னு. என்னன்னா, நெற்றியிலே திருநீரு இட்டு கொண்டால் புத்தியிலே கோளாறு இருக்காதுன்னு முடிச்சிருவோன்னு. அவனுக்கு தெரியல, பாதி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி விட்டு போயிடுது. நமக்கு இதுதான் வழி, மந்திரமாவது நீரு வானவர் மேறது நீருன்னு நமக்கு வழி. அதை கடந்த ஞானிகளுக்கு அது கட்டாயம் இல்லை. அவர் அப்படி உட்கார்ந்து இருக்கார். இவருக்கு அவரை பார்க்கவே பிடிக்கல. எவனோ தெருவோடு போறவன் வந்து உட்கார்ந்து இருக்கான், விபூதி இல்லை, ருத்ராட்சம் இல்லை, அடக்க ஒடுக்கம் இல்லை, அழுக்கு வஸ்திரத்தை கட்டின்னு இருக்கான். அந்த வஸ்திரமே யாராவது கட்டி விட்டுருப்பா, பாதி நாள் வஸ்திரமும் இருக்காது பாவம். நம்ம சுவாமி அழகா சொல்றார், குழந்தைகள் தெருவில் விளையாடிட்டு இருக்கிறத விளையாட்டு வேகத்துல இடுப்புல இருக்கிற கௌபீனம் வஸ்திரம் நழுவிடுன்னு குழந்தைக்கு அது தெரியாது, அது பாடு விளையாடிட்டு இருக்கோங்கிறார். ஞானிகளோட நிலை அதுங்கிறார். ஞானிகள் வந்து அந்த பிரம்மானந்த கேளிக்கையில இருப்பா. அவளுக்கு உடம்பு விழுந்தாலே தெரியாது, உட விழுந்தாலே தெரிய போறது. இவர் பேசாம இருந்த உடனே இவருக்கு புரிஞ்சுடுத்து. நமசிவாய சுவாமிகளை பார்த்து, தட்சிணாமூர்த்தி சுவாமி இங்க வாப்பான்னு கூப்பிட்டேன். கிட்ட போன, ஓலையும் எழுத்தாணி இருந்தா கொண்டா அப்படின்னு. அந்த காலத்துல பேப்பர் பேனெல்லாம் கிடையாதோ இல்லையோ, ஓலை எழுத்தாணி தான். உடனே எழுத்துன்னு வந்து கொடுத்தார். சிவஞான போத சிந்தனம் அப்படின்னு ஒரு கிரந்தம், புதுசா ஒரு நூல் அப்பவே எழுதி கொடுத்தார். அது சிவஞான போதத்துக்கு விளக்கமா இருக்கு. இதை நீ படிச்சாலே சிவஞான போதம் படிச்சாப்புலப்பா அப்படின்னு சொன்னார். இவர் பார்க்கிறார், இவனை யாரோ ஒரு ஆச்சாரம் இல்லாதவன், நெத்தியில விபூதி இல்லாதவன், ருத்ராட்சம் இல்லாதவன், சைவ ஒழுக்கம் இல்லாதவன், ஒரு பிச்சைக்கார பரதேசின்னு நினைச்சுட்டேன். இது மாதிரி அது கொண்டா அப்படின்னு இவரும் கேட்டார். இவர் எழுதி கொடுத்தவொடனே அதை கொண்டு போய் காட்டினார். பார்த்தோன்னே பதறி போயிட்டார். இது மாதிரி ஒருத்தர் எழுதுறாருன்னா இவர் பெரிய ஆளா இருக்கணும். உடனே தன்னுடைய இடத்துல இருந்து எழுந்திருந்து போய் அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, உங்களை நான் தப்பா நினைச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ. அவர் சிரிச்சார். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு படிச்சுட்டு உருவத்தை பார்த்து எடை போடுறியப்பா, உருவத்தை பார்த்து எடை போடலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஞானிகளை தெரிஞ்சுக்க முடியாது. மனசு சுத்தமா இருந்தால் ஒழிய ஞானிய கண்டே பிடிக்க முடியாது. மடாதிபதி பீடாதிபதினா அப்படி இருக்கிற ஞானிகள் நம்ம தெரிஞ்சுடலாம். அந்த ப்ரொசீஜர்னால சாமானியமா இருக்கிறவாட தெரிஞ்சுக்க முடியாது. எத்தனை ஞானிகளை நம்ம கோட்டை விட்டுருக்கோம் நம்ம காலத்துல. அவரா தெரியும்பா அப்படின்னு எத்தனை பேரை சொல்லியிருக்கோம். அவளுக்கு தெரிஞ்சது என்ன நமக்கு தெரியும்? ஒன்றும் தெரியாது, வெறும் அஜ்ஞானம்தான். இப்போ அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுண்டு இங்க கொஞ்ச நாள் இருக்கணும்னார். ஒத்துண்டார். அவர் பாட்டுக்கு இருக்கார். அவருக்கு எதுவும் வேணுங்கிறதே இல்லையே. எனக்கு தங்கறதுக்கு எனக்கு ஒரு ஏசி ரூம் கிடைக்குமா, ஒரு பெட்டு கிடைக்குமா, ஒன்றும் கிடையாது.
அப்படியே கையை வச்சு அப்படியே படுத்துப்பார். என்னைக்கு குளிப்பாரோ எப்போ குளிப்பாரோ தெரியாது. வஸ்திரம் வேணுமா எதுவும் தேவையில்லை, ஆகாரம் வேணுமா தேவையில்லை. எப்பவும் இந்த சிவஞான போதத்துல இந்த ஆனந்தத்திலேயே லயிச்சிருக்கிற ஒரு ஜீவன். நம்ம சதாசிவ பிரம்மேந்திரால் தான் நினைவுக்கு வருது. இவனை பற்றியெல்லாம் படிக்கும் பொழுது அவர் அப்படித்தானே இருந்தார், அது மாதிரியான ஒரு நிலையில இருந்தவர். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் சிதம்பர முதலியார், சிதம்பர முதலியார்னு ஒரு சைவர், ஒரு பக்தர். அவருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, 50 நெருங்கின்னு இருக்கார். குழந்தை பாக்கியம் இல்லை. சொத்து பத்து நிறைய இருக்கிறவா கூட நமக்கு அப்புறம் சொத்து பிள்ளைகளா சொத்தா போயிடுமேன்னு பயந்துண்டு வாரிசு வேணும்னு கவலைப்படுவா. பெரிய பதவியில் இருக்கிறவா எனக்கு அப்புறம் அந்த பதவியில் என் பிள்ளை தானே உட்காரணும் அப்படின்னு கவலைப்படுவா. போன மாசமே நான் சொன்னேன், வசதி இல்லாதவாளும் எனக்கு கர்மா பண்றதுக்கு ஒரு பிள்ளை வேணுமேன்னு நினைப்பா. தப்பு கிடையாது. ஆனா திக்கற்றவர்க்கு தெய்வமே துணைன்னு ஜெகநாதபுரி கோவில்ல கட்டின ராஜாவுக்கு ஜெகநாதரே இன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணிட்டு இருக்கார். இந்திரத்யும்ன மகாராஜாவுக்கு, பல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையாரே ஸ்ராத்தம் பண்ணிட்டு இருக்கார். அதனால பகவானே கதின்னு இருக்கிறவாளுக்கு கர்மா பண்ண வேண்டிய நிலைமை வந்தா சுவாமி வந்துட்டு போறார். இல்லைன்னா அதுக்கு அவசியம் இல்லாத ஒரு ஸ்திதியை கொடுத்துட்டு போறார் இல்லையா. இவருக்கு குழந்தை இல்லையேங்கிற ஒரு கவலை இருந்ததுனால இவர் இந்த மடத்துக்கு வந்தார். தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அங்க இருக்காருன்னு தெரியாது அவருக்கு. தட்சிணாமூர்த்தி சுவாமிகிற பேரும் இல்லை, எந்த பேரும் இல்லாம இருப்பாவா. பூர்வாசிரம பேர் அருணாச்சலம்னு. சுவாமிகள் மகான் ஞானி பரதேசி பிச்சைக்காரன் அபாபா தோணினபடிலாம் கூப்பிடுவா, அது பாட்டுக்கு இருக்கும். இவர் அந்த மடத்துல பாடம் எடுக்கிற பெரியவர் இருக்காரு, அந்த சைவரை நமஸ்காரம் பண்ணி, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறேன், பண்ணாத விரதம் இல்லை, நாக பிரதிஷ்டை பண்ணுன்னா பண்ணினேன், ராமேஸ்வரம் போனேன், என்னென்னமோ பரிகாரங்கள் சொன்னா எல்லாம் பண்ணினேன், சரியாகல, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்ற. இப்ப அவர் சொல்ற இருக்கிற பிராயச்சித்தத்திலே சிரேஷ்டமான பிராயச்சித்தம் நான் சொல்றேன், எதுலையுமே பலிக்காதது இதுல பலிச்சுடும்னா. என்னதுன்னா, ஒரு பிரம்மஜானியுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை சாப்பிட்டா உன் பாபம் நீங்கும் சொன்னார். சாதாரண விஷயம் இல்லை. திருமூலரோட பாட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், அகரம் 1000 அந்தணர்க்கு ஈயில் என், சிகரம் 1000 செய்து முடிக்கில் என், பகரும் ஞானி பகல் உன் பலத்திற்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. 1000 அக்ரஹாரங்களை உண்டாக்கி வேத விதிப்படி வாழக்கூடிய வைதிகாலுக்கு கொடுத்தா என்ன பலனோ, 1000 கோவில் கும்பாபிஷேகம் பண்ணினா என்ன பலனோ, அந்த பலனை விடவும் பல மடங்கு அதிகம் ஒரு பிரம்மஞானிக்கு ஒரு நாள் மத்தியானத்துக்கு பிட்சைக்கு நீங்க சேவை பண்ணினீங்க. ஒரு நாள் நிவேதனத்துக்கு பகவானுக்கு கொடுத்தோம்னா, ஞானிக்கு நேர பார்த்து ஒரு ஞானியை பார்த்து எப்படி பிட்சை பண்ணி வைக்கிறதுன்னு ஞானியை தேடின்னு ஓட வேண்டாம். அவ எப்படி சரீரத்தோடு இருந்து அனுகிரகம் பண்றாளோ அதே மாதிரிதான் இந்த அர்ச்சாவதார திருமேலையும் அதே அனுகிரகம் தான் பண்றான். அப்பவும் அவள் சரீர பிரஜை இல்லை, இப்பவும் சரீரத்தோடு இருக்கிற அளவுக்கு பிரத்யட்சமா இருக்கிறவா. அது மாதிரி மகான்கள் ஞானிகளுக்கு நிவேதனம் பண்ணினாலே, அந்த பிரசாதத்தை எடுத்துட்டாலே பலன் உண்டு. அப்படி இவர் சொன்ன உடனே அப்படி ஒரு ஞானியை தேடி நான் எங்க போவேங்கிறார். கவலைப்படாதீங்க ஓய், எனக்கே தெரியாம இருந்தது, ஒருத்தர் நம்ம மடத்துக்கே வந்திருக்கார், நானே யாரோ தெருவில் போறவங்க நினைச்சுன்னுட்டேன், அவர் பெரிய ஞானி, அவருக்கு நீர் தினம் கொண்டு பிட்சைக்கு கொடுத்து அந்த பிரசாதத்தை சாப்பிடும்னு சொல்லி அவரையும் அடிச்சுட்டு போய் இவர் நமஸ்காரம் பண்ண. இவர் ஓரமா உட்காந்துருக்கார் பாவம், அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. நான் இந்த மாதிரி சொல்லிவிட்டேன், தினம் கொண்டு வருவார் பிட்சை, நீங்க எடுத்து நான் அனுகிரகம் பண்ணணும், இந்த ஊர்லயே இருக்கணும் அப்படின்னார். சிரிச்சுண்டார். தினம் அவர் கொண்டு கொடுப்பார், மத்தியான நேரம் ஒரு கவலம் சாப்பிடுவார்.
அப்படின்னு கொடுத்துருவார். அப்படியே ஒரு 8 நாள் பிக்ஷை எடுத்துட்டார். 9ஆம் நாள் கொண்டுந்தா போறோம், கிரகப்பிரவேசம் ஆயிடுத்து அப்படின்னார். அவருடைய கருவுல பிரவேசம் ஆயிடுத்துங்கிறது அர்த்தம். கிரகப்பிரவேசம் ஆயிடுத்து அப்படின்னார். அதுக்கப்புறம் அவ கருவுற்று குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் அவர் உட்காந்துக்கல. அடுத்த நாள் ஆளை காணும், அவ்வளவுதான். எங்க போறார் ஒன்றும் தகவல் இல்லை, கிளம்பி போயிட்டார். அப்படியே சஞ்சாரம் பண்ணி கொண்டு சென்னைக்கு வந்தார். திருவத்தியூருக்கு வந்தார். திருவத்தியூர்ல படம்பக்கநாதர் இருக்காருங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமான லீலை நடந்தது. 2வது கல்யாணம் பகவான் பண்ணி வச்ச இடம் திருவத்தியூர். விசேஷம் என்னன்னா, பகவத் பாதாள் அங்க வந்திருக்கான். பட்டப்பாறையம்மன் சன்னிதானத்துல அம்பாளோட உக்கிரகத்தை இறக்கி சக்கராக்காரமா ஒரு யந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. பட்டினத்தாருக்கு அனுகிரகம் கிடைச்ச இடம் அது. அவரோட அதிஷ்டானம் சமுத்திரக்கரையில் இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமானது. இப்படி பல மகான்கள் திருவடிப்பட்ட மகாட்சேத்திரம் திருவத்தியூர். அந்த திருவத்தியூருக்கு இவர் வரும் பொழுது அங்க சொல்றா, ஒரு பிராமண குலத்துல பிறந்த ஒரு பொண்ணு, அவளுக்கு ஏதோ துர்தேவத்தை பிடிச்சிருக்கு, கத்து கத்துன்னு கத்துறா, கதவை திறக்க மாட்டா, உள்ளுக்குள்ளேயே தான் அவளை வச்சிருப்பா. தப்பி தவறி கவனம் இல்லாம இருந்துட்டு திறந்து ஓடி போயிடுவா, வஸ்திரத்தை கிழிச்சு அறிவா, வாயில வந்தபடி பேசுவா அப்படின்னு சொல்றா. இவ எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அங்க டைரக்டா இவ போகமாட்டா. யாருக்கு பிரச்சனையோ அந்த பிரச்சனை இருக்கிறவா சுவாமிகளை தரிசனம் பண்ணினா அனுகிரகம் பண்ணுவான். இன்னும் உலகத்துல பிரச்சனைக்கா குறைச்சல்? வீட்டுக்கு வீடு பிரச்சனை, இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்க முடியுமான்னு? யாருக்கு பக்தி இருக்கோ அவளுக்கு அனுகிரகம் உண்டு. சண்முக நாயகன் தோன்றிடுவான் பாட்டுல அகஸ்தியர் சொல்றார், ஊழை கடப்பவர் பக்தியிலே, தெய்வ உண்மையை காண்பவர் சக்தியிலேங்கிற. பக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாறுதோ அந்த அளவுக்கு பிராரப்தத்தை தாண்டலாம். நான் இவ்வளவுலாம் சுவாமி கும்பிடுறேனே, எனக்கு இன்னும் கஷ்டம் வருதுன்னா பக்தி போறேன்னு தான் அர்த்தம். இன்னும் நம்ம பக்தி அதிகப்படுத்திண்டா அது இருக்கிறதே தெரியாமல் போயிடுங்கிறனால பகவான் மேல குத்தம் இல்லை. தேவையான அளவுக்கு அந்த பக்தி நமக்கு வளர்த்துக்கணும். எதையும் எதிர்பாராத அந்த பக்தி வேணும். அப்போ இந்த பொண்ணை பத்தி கேள்விப்பட்டு அவர் இந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கார். அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கனவுல சுவாமி சொல்றார், அவளோட பிரார்த்தனை பலிக்கிற நேரம் வந்துட்டதுனால இப்படி ஒரு தெருவுல சுத்துற பரதேசி மாதிரி ஒரு ஞானி இருக்கார், அவர்கிட்ட அழிச்சுன்னு போன்னு சொன்ன உடனே எங்க இருக்காருன்னு விசாரிக்கிறா. ஒரு அட்ரஸ் கிடையாது அவளுக்கு. திருவத்தியூர்ல சுத்தின்னு இருப்பார். சேஷாதிரி சுவாமிகள் திருவண்ணாமலை விட்டு வெளியில போனதே கிடையாது. 19 வயசுல உள்ள வந்தார். ஒரே ஒரு தரம் ஒரு கிராமத்துக்கு போய் ஒருத்தருக்கு அனுகிரகம் மட்டும் திருப்பி வந்துட்டார். அது ஒரு ஹாஃப் டே. மற்றபடி சரீரம் பிரதிஷ்டாரம் மட்டும் ஊரை விட்டு வெளியில போனதே கிடையாது. ஆனா திருவண்ணாமலை எந்த இடத்துல இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது, தேடிண்டே இருக்கணும். அப்படி ஒரு பட்டினத்தார் சமாதியில இருக்கார். அங்க போய் பார்த்துட்டாரு இவரை. அவரோட அதிஷ்டானத்துல இருக்கார். சரி, பொண்ணை அழிச்சுன்னு வரணும். அப்புறம் ஆட்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அவளை குண்டு கட்டா கட்டி, அது பைத்தியமாச்சு, பேய் பிடிச்ச பைத்தியம், ஒரு வண்டியில போட்டு எடுத்துன்னு சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அழுத உடனே அப்படியே அவளை உத்து இப்படி ஒரு தரம் பார்த்தார். சாதாரணமாயிட்டா, அவ்வளவுதான். அந்த பார்வைப்பட்ட உடனே சாதாரணமாயிட்டா. அப்பா இதெல்லாம் அவுத்து விடுங்கப்பா, எனக்கு வலிக்கிறது அப்படின்னு சாதாரணமா பேசினா. கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டா. வஸ்திரத்தை சரி பண்ணிட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணி அழுது அந்த பொண்ணு சொல்லிட்டு, ஜென்மாந்திர பாவத்தை தீர்த்துட்டேள், என்னோட பாவ பிணிய தீர்த்தேள், பவப்பிணிய தீர்த்துருங்கோன்னு சொன்னான். இது மாதிரி யாருமே கேட்கல. குழந்தை பிறக்கல, அனுகிரகம். வயிற்று வலிக்கிறது, அனுகிரகம். இப்படி லௌகீகமாவே கேட்கிறா. இந்த ஒரு பொண்ணு என்ன கேட்டது, என் பாவ பிணியை தீர்த்துட்டேள், பவப்பிணியை தீர்த்துருங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, ஜவா உட்கார் அப்படின்னு. இப்போ
இந்த உலகம் பார்க்கறீங்க இல்லையா? ஆமா, இது ஜகம். அப்புறம் என்ன? இதுக்கு காரணமான ஒரு பரம்பொருள் இருக்கும் இல்லையோ, அது பரம், ஈஸ்வரன். இந்த ஜகத்துல இருந்துட்டு ஈஸ்வரனை உணராம இருக்கிற மனுஷாலாம் ஜீவன் இல்லையா? இத தெரிஞ்சுக்கிறவன் நான். தெரிஞ்சுக்க வேண்டிய பொருள் ஈஸ்வரன். அறியாமையில் இருக்கிற ஜீவன் நான். இப்படிங்கிறதுல இருந்து விலகி விலகி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸ்வரனை தவிர எதுவும் இல்லைன்னு எல்லாத்துல இருக்கிற நாட்டத்தையும் ஒதுக்கிடும். அந்த ஈஸ்வர சிந்தனையோடய இருந்துட்டே இருந்தா அவரே தன்னை உனக்கு தெரிவிப்பார். அப்போ அறிகிற அறிவாகவே இருந்து அந்த அறிவில நிலைச்சு போயிடு, சிவமயமா ஆயிடுவேன். உபதேசம் பண்றார். ஜீவேஸ்வர ஜகத்தாய் இகபரம் இரண்டுமாய் ஏகனாய் நின்ற ஜெகநாத ஜீவ பிரம்மைக்கிய ரகசியம் தெளிய செய் ஜீவ பண்டிதனே குருநாத. ஜீவன் ஒண்ணு இருக்கு, ஜகம்னு ஒண்ணு இருக்கு, ஈஸ்வரன் ஒண்ணு இருக்கான்ங்கிறத அறியாமைங்கிறாவா. ஈஸ்வரன் ஒத்தர் தான் இருக்கார். அவர் தெரிஞ்சுக்காதனால நம்மள ஜீவன் தனியா நினைச்சுக்கிறோம், வியக்தியா நினைச்சுக்கிறோம். இந்த ஜகம்னு ஒண்ணு இருக்கிறதா நினைச்சுக்கிறோம். அவ்வளவு தோற்றம்ங்கிறான். விவேகானந்த சுவாமி சொல்றார், பாலவன பகுதியிலெல்லாம் நான் பரிவிராஜகனா நடந்து போயிருக்கேன். தூரத்துல தண்ணி இருக்காப்புல தெரியும். பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமே, கிட்ட போனா அது இருக்காது. இன்னும் 20 அடி தள்ளி தெரியும். அப்ப அது காணல் நீர்னு தெரிஞ்சுது. ஸோ இது இந்த வெயில்னால அப்படி அந்த ரிஃப்ளெக்ஷன்ல வாட்டர் இருக்காப்புல தெரியறது. அது தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சுது. இப்ப தெரியறதுக்கு முன்னாடி தண்ணின்னு கிட்ட போனேன். தெரிஞ்சுன்றதுனால காணல் நீர் தெரியாம இல்லை, தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் காணல் நீர் தெரிஞ்சுது. அந்த காணல் நீர் எனக்கு தெரிஞ்சுடுத்து அப்படிங்கிறாரு. ஞானி உலகத்துல வாழ்ந்தாலும் நம்மள மாதிரி பேசினாலும் பழகினாலும் நம்ம பார்க்கறாப்புல ஞானியோட பார்வை இருக்காது இல்லையா? கண்ணாடியில பார்க்கிற ரிஃப்ளெக்ஷனும் பார்த்துட்டு இருக்கிற நானும் வேற வேற நினைச்சுக்கிற அளவுக்கு குழம்புற ஜீவன்கள் நாம இல்லையா? இந்த சின்ன வயசுல ஒரு கதை ஒண்ணு உண்ட. கணத்துல தெரிகிற பிம்பத்தை இன்னொரு சிங்கம் நினைச்சிட்டு சிங்கம் குதிச்சு உள்ள போய் செத்து போயிடுதுன்னு ஒரு கதை ஒண்ணு உண்ட. அது மாதிரி ரிஃப்ளெக்ஷனை பார்த்து ஏமாந்து போறோம். இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து, ஏக வஸ்துங்கிற எண்ணம் எப்போ உண்டாகும்? இந்த தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்ற மொழி தமிழ்ல. இந்த படற்கையில நாட்டம் போகணும், பகிர்முக சிந்தனை குறைஞ்சுட்டே வரணும் இல்லையா? தன்மைங்கிறது அந்த ஒண்ணுத்துல மட்டும் இருக்கணும். பகவான் இருக்கார், பரம்பொருள் இருக்கு, குருநாதன் இருக்கார். அந்த ஒரே ஒரு தாட்டே இருந்துட்டே இருக்க இருக்க மற்றதெல்லாம் மறைஞ்சு 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 தோற்றம் இல்லாமல் போயிடும்னு சொல்ற. இப்ப இந்த உபதேசம் பண்ணிட்டு இத நீ நினைச்சுட்டே இரு, உனக்கு பாவ நோய் போனாப்புல பவ நோய் போயிடும்னு சொன்னார். அவ அப்பா அம்மாக்கெல்லாம் ஒன்றும் புரியல. ஏதோ பைத்தியமா இந்த குழந்தை நன்னா பேசுறது, இந்த சுவாமிகள் என்னமோ புரியாம பேசுறாருன்னு நினைச்சுட்டா. இது நல்ல சத்பாத்திரம்னு அவருக்கு தெரிஞ்சு அனுகிரகம் பண்ணிட்டார். இந்த சொன்ன வார்த்தையினால ஞானம்னு நம்ம எடுத்துக்கூடாது. இப்ப நம்மளுக்கும் அந்த புஸ்தகத்தை படிக்கிறோம், காதால கேட்கிறோம், நமக்கு ஞானம் வந்துட்டோன்னு ஒன்றும் வரல. நாழி எடுத்து என்ன சத்து சீக்கிரம் முடிச்சா போய் சாப்பிடலாமேன்னு தான் நமக்கு தோணும். நம்ம லெவல் அவ்வளவுதான். அவ பக்குவியா இருந்ததுனால இந்த குரு கிருபை வேலை செஞ்சு எடுத்து. நெருப்புல காட்டினா கற்பூரம் தான் பத்திக்குமே, கரித்துண்டு பத்திக்காது இல்லையா? இவ வீட்டுக்கு வந்த உடனே அப்பாட்ட சொன்னா, அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், குழந்தை நல்லபடியா ஆயிட்டா. அவ என்ன நினைப்பா? சரி, நல்ல ஒரு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிதானே தோணும். அப்பா அம்மாவுக்கு அப்படிதான் தோணும். அவ சொன்னா, குரு எனக்கு அனுகிரகம் பண்ணி உபதேசம் பண்ணிட்டார். நான் என்ன பழைய மாதிரி பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா என்னை கொஞ்சம் ஒரு 8 நாளைக்கு என்னை என் போக்கில் விட்டுறணும். நான் என்னம்மா பண்ண போறேன்? எங்கேயும் போக மாட்டேன், ஆத்துல தான் இருப்பேன். தனியா ஒரு அறைக்குள்ள இருக்கேன், சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், வெளியில வர மாட்டேன். அச்சுச்சோ இதுன்னு விபரீதமா இருக்கு, பயப்படாதுங்க, எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் அனுகிரகம் ஆகியிருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். அவர் சொன்னது நான் சிந்தனை பண்ண, சொன்னது சிந்தனை பண்றதுக்கு என்னடி இருக்கு? ஏதோ ஜீவன் ஜெகத்து ஈஸ்வரன் சொன்னாரு, அதான் எனக்கு அதுக்கு நினைக்கணும் போல இருக்கு.
என்னை கொஞ்சம் விட்டுருக்கோல, என்னை ஃபஸ்ட்டு நானே கதவை தட்டுறேன்னு உள்ளே போய் தாப்பா போட்டுட்டான். 7 நாளைக்கு அந்த பொண்ணு வெளியிலேயே வரல. 8வது நாள் இவ கதவை உடைச்சுன்னு உள்ளே போய் பார்க்குறா, தியான நிலையிலேயே சித்தி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கேட்டுது, பாவ நோய் தீர்த்தல் பவ நோயை தீர்த்துருக்கோன்ற உடனே ஞான உபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணி அவளுக்கு மோட்சத்தையே கொடுத்துட்டார் குருநாதர். இப்ப சுவாமி நினைச்சா என்ன பண்ண மாட்டார் இல்லையா? அப்படி ஒரு பரம அனுகிரகம் பண்ணினார். அப்படி சஞ்சாரத்தும் போது காரைக்காலுக்கு வந்த போது குணங்குடி மஸ்தான் சாஹிப்னு அவர் ஒரு பெரிய சுத்தர், இஸ்லாமிய குலத்தை பிறந்தவர். ஹரிதாஸ் தாக்கூரை பத்தி சொன்னேன்னு அது மாதிரி அவர் பாடல்கள்லாம் பார்த்தேன்னா அப்படி நிர்குண பிரம்மத்தை பத்தி அப்படி இருக்கும். தமிழ்ல பெரிய மகாத்மா அவர். அவரும் இவரும் சந்திச்சுன்னு இருக்கா. அது சம்பந்தப்பட்ட லீலைகளும் அடுத்தது உள்ள லீலைகள்லாம் அடுத்த மாதம் சத்சங்கத்தில் நாம் அனுபவிக்கலாம். அடுத்த மாதம் பௌர்ணமிங்கிறது சித்ரா பௌர்ணமியாக வருது. அது நம்ம சந்நிதிக்கு பிரதிஷ்டா தினமாகவும் இருக்கிறதுனால 2 நாள் உற்சவமாக ஒரு 3 கோஷ்டி பஜனையோட இந்த வச்சனாமிர்தம் பிரவச்சனத்தோட பாதுகா பூஜையோட ரொம்ப விமர்சையாக நடக்கும். இந்த மாத கடைசி ஏப்ரல் மாதம் 30, மே 1 இந்த 2 நாளும் நடக்கிறது. எல்லாரும் அந்த கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். सद्गुरुनाथ महाराज की जय। ज्ञानानंदा ज्ञानानंदा सद्गुरु ज्ञानानंदा, ज्ञानानंदा ज्ञानानंदा सद्गुरु ज्ञानानंदा।